Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. ஓ, அப்படி ஒரு விஷயம் இருக்கோ? நான் கூட ஒரு நிமிஷம் அந்த சேர்மன் செமையா மாட்டிக்கிட்டான், திவ்யாவை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்திரலாம்னு நினைச்சேங்க. இல்லையா, நீ நினைச்சது தப்பே இல்ல. அதே மாதிரி இந்த வீடியோ கம்ப்ளீட்டா யூஸ் ஆகாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. சந்தர்ப்பம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சரியான சமயத்துல பப்ளிஷ் பண்ணோம்னா அவன் கூடாரத்தையே ஷேக் பண்றதுக்கு இந்த வீடியோவை பயன்படுத்த முடியும். சரிங்க. அந்த சந்தர்ப்பம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. எப்ப யூஸ் பண்ணலாம் நானே சொல்றேன். ஓகே, சரியா? இதுக்கு தான் ஒரு இன்ஸ்பெக்டர் ஹஸ்பண்டா இருக்கணுங்கிறது. எப்பெல்லாம் நான் சரியா யோசிக்க முடியாம இருக்கேனோ அப்பெல்லாம் நீங்க என்ன அழகா கைட் பண்றீங்க. அப்படியா? இதுக்குதான் இனியா மாதிரி ஒரு சென்சிபிளான வைஃப் கூட இருக்கணுங்கிறது. சின்னதா ஒரு விஷயம் சொன்னாலும் அப்படியே கற்பூர மாதிரி பிடிச்சுக்கிற. ஓ, டியூட்டிக்கு போற ஹஸ்பண்டுக்கு என் வைஃப் ரொமான்டிக்கா ஒரு கிஸ் கொடுத்து வழி அனுப்புவா. பாக்குறியா? பாரு பாரு பாரு. தெரியும் தெரியுங்க, நல்லா தெரியும். காக்கி யூனிஃபார்ம் போட்டாலும் வைஃப் பார்த்த உடனே உங்களுக்கு என்னென்னமோ ஆகுதா? சோ பேசிக்கா என் வைஃப் நான் கேட்டதை கொடுக்க மாட்டாளா? வைஃப் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் வயித்துல இருக்கிற என் ஹஸ்பண்டோட குழந்தை அவங்க அப்பாவை ஏமாத்துறத பார்த்தா சும்மா விட்டுருமா? அப்போ குழந்தை எனக்கு வேண்டியதை கொடுக்க சொல்லுது. குழந்தைய நம்ம டிசப்பாயிண்ட் பண்ணலாமா? கூடாது, தப்பு இல்ல. அதனால ஐயோ, நம்ம சிவ பூஜையில எத்தனை கரடிங்க. சுபாஷ் கரடி. அப்போ சுபாஷ் நீங்க கரடின்னு சொல்றீங்களா? இருங்க, நான் சுபாஷ் கிட்ட சொல்றேன். சுபாஷ் என் மேல ரொம்ப மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கான், அதை கெடுத்துறாத. அதுவாஷ், என்ன விஷயம்? சார், தீனதயாளனை என்கொயரி பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, வந்துட்டானா? அவரை கூட்டிட்டு வர ஆள் போயிருக்காங்க சார். இன்னும் ½ an hourல வந்துருவாங்க சார். ஓகே, நீ எல்லா ஏற்பாடும் பண்ணி வை. நான் ஒரு 20 minutesல வந்துடுறேன். ஓகே சார், பண்ணிடலாம். ஓகே, பை. ஓகே, இப்போ கடமை இழைக்கிறது. இனியா, இப்போ அந்த தீனாவை என்கொயரி பண்ணும். சரியா? சரி, நான் வரேன். இதோட முடியல. நைட்டு கண்டினியூ ஆகும். விட மாட்டோம் உன்ன, புரியுதா? சரி, நைட். சார், என்ன சுபாஷ், தீனதயாளன் என்ன சொல்றான்? நான் ஏதோ ஒத்துழைக்க மாட்டானோ? சார், எங்க சார், அவர் அதே திமிரோட தனாவட்டோட தான் இருக்காரு சார். அவர் இந்த அரஸ்டுக்கெல்லாம் பயந்த மாதிரி தெரியல சார். எப்படியும் வெளியில வந்துருவேங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு சார். அவனுக்கு பின்னாடி இருக்கிற சப்போர்ட் அப்படி அந்த தைரியத்துல தான் ஓவரா ஆடுறான். இவனை உள்ள தூக்கி போட்ட மாதிரி இவனுக்கு பக்க பலமா இருக்கிறவங்களையும் உள்ள தூக்கி போடுறேன். அப்போ இதே தெனாவட்டு காட்டுறானு பார்ப்போம். வர சொல். எஸ் சார். கூட்டிட்டு வாங்க, போங்க சார். இந்த தடவை மட்டும் மாயா கையில சிக்கினா விடவே கூடாது சார். விட மாட்டேன் சுபாஷ், இது என் கரியருக்கே சேலஞ்ச். நிச்சயம் விட மாட்டேன். சுபாஷ், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு சார். சாரி. என்ன உன்னை கூப்பிட்டு உட்கார வச்சு ராஜ மரியாதை பண்ணுவோம் நினைச்சியா? டேய், நாங்க எப்பவுமே கிரிமினல்ஸ மரியாதையை உட்கார வச்சுதான் பேசுவோம். ஆனா ஒன்ன மாதிரி போலீஸ் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு கேவலமா கிரிமினல் வேலை பண்ற 1ஆம் நம்பர் நாதாரிங்களுக்கெல்லாம் உட்கார இடம் கிடையாது. நீ நின்னுட்டே பதில் சொன்னா போதும். விக்ரம், நீ மறுபடியும் தப்பு பண்ற. ஆஹா, நான் யாரு, என் பேக்ரவுண்ட் என்னன்னு
தெரியாமலே என்கிட்ட மோதிக்கிட்டு இருக்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.